வழக்கமாக ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்கும் நிலையில் வருகின்ற மே 31 தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்க இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், விவரங்கள். மே 31 தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்க இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்பில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த 19 அந்தமான் கடலோர பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுகிறது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் மே 22 தென்மேற்கு பருவமழை அந்தமான் கடலோர பகுதிகளில் தொடங்குவது வழக்கமாக இருந்த சூழல்ல அந்தமான் கடலோர பகுதிகளில் 19 தொடங்க இருக்கக்கூடிய சூழல்ல அது தொடர்ந்து நகர்ந்து கேரள பகுதிகளில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு மே 31 தொடங்கும். கேரள பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஜூன் 8 தென்மேற்கு பருவமழையே கடந்த ஆண்டு தொடங்கிய நிலையில இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்குகின்றது. அதாவது கடந்த ஆண்டு ஜூன் 4 தென்மேற்கு பருவமழை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஜூன் 8 தொடங்கியதாக அறிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு 4 நாட்கள் தாமதமாக தொடங்கிய நிலையில இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்குகிறது. தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் அது அந்தமான் கடலோர பகுதியில் தொடங்கி அது கேரளா மற்றும் இந்திய நிலப்பரப்பு முழுவதுமே, அதாவது தமிழகத்தை தவிர்த்து தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவை தவிர்த்து இந்திய நிலப்பரப்பு முழுவதுமே அதிக மழைப்பொழிவை தரக்கூடிய ஒரு பருவகாலம் என்பதால் இந்த மழை மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. கேரளா மட்டுமின்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளிலேயும் இந்த மழைக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. குறிப்பாக அதாவது இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இயல்பை விட அதிகமாகவே இருக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் பல்வேறு தரப்புல கணித்துள்ள சூழல்ல தற்பொழுது மே 31 தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்க உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.